அருமையானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தையை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். லூக்கா 8ஆம் அதிகாரத்திலே 22லிருந்து 25 வரை ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. அதிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால், இயேசு சொல்லுகிறார், கடலின் அக்கறைக்கு போவோம் என்று சொல்லி. அப்படி சொல்லிவிட்டு செல்லும் பொழுது சீஷர்களும் செல்லுகிறார்கள். வசனம் சொல்லுகிறது 23லே, படவு ஓடுகையில் அவர் நித்திரையாயிருந்தார். அப்பொழுது கடலிலே சுழல் காற்று உண்டானதினால் அவர்கள் மோசமடையத்தக்கதாய் படவு ஜலத்தால் நிறைந்திருந்தது. இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், சில சுழல் காற்றுகளின் நிமித்தமாய் படவு மோசமடையத்தக்கதாய், அதுபோல சில சுழல் காற்று போன்ற பிரச்சனைகளின் நிமித்தமாய் வாழ்க்கையே மோசமடையத்தக்க சூழ்நிலையிலே ஒருவேளை நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். புயலின் மத்தியிலே அவர் உங்களோடு தான் இருக்கிறார். அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? நித்திரையாயிருக்கிறார். அப்ப அவர் எதை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார்? புயலின் மத்தியிலும் அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ள. ஆமென். புயலின் மத்தியிலும் இளைப்பாறுதலில் இருக்க அவர் கற்றுக் கொடுக்கிறார். ஆமென். ஆனால் இவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் அவரிடத்தில் வந்து, ஐயரே ஐயரே, மடிந்து போகிறோம் என்று அவரை எழுப்பினார்கள். நம்மை போலத்தான் இவர்களும் பயத்தில் அலறானுங்க. ஐயோ ஆண்டவரே, நாங்க மடிந்து போகிறோம். இன்னும் சொல்ல போனா இன்னொரு இடத்துல போட்டு, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? அவரை பாருங்க, கேட்குறாங்க, நீங்க உங்களுக்கு கவலை இல்லையா? நீங்க கடவுளுக்கு எப்படி தப்பிச்சுட்டு போயிருவீங்க, டகாரன் கடல் நடந்துருவீங்க, நாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப ஆண்டவர் பாருங்களேன், அவர் எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார். உடனே அவைகள் நின்று போய் அமைதல் உண்டாயிற்று. அவன் காற்றையும் கடலையும் அதட்டுகிறார். இன்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கொந்தளிக்கும் காற்றை அதட்டின கர்த்தர் உங்கள் பிரச்சனைகளை இன்று அதட்டுகிறார். அந்த கொந்தளிக்கும் காற்று நிமித்தமாய் உண்டான கடல் அலைகளையும் அவர் அதட்டினார். இன்று நான் சொல்லுகிறேன், அந்த கொந்தளிக்கும் பிரச்சனைகள் கொண்டு வந்த சில பிரச்சனைகள் இருக்கிறதே, அதையும் இவர் அதட்டுகிறார். இந்த நாளிலே ஒரு மகா பெரிய சமாதானம் உங்க குடும்பத்துல, உங்க சூழ்நிலையில, உங்க உள்ளத்துல இருக்க போகுது. ஏன்னா இங்க மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. சீறி கொண்டு வருகிற பிரச்சனை எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். அப்ப மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். ஆமென். இனி கர்த்தர் கேட்கிறார், உன் விசுவாசம் எங்க? சீஷர்கள் போல நம்ம இருக்க வேண்டாம். என் விசுவாசம் எனக்குள்ளாக இருக்கிறது. நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். ஆமென். அவர் என் மீட்பர், அவர் என்னை ரட்சிக்கிறவர், அவர் என் கூட இருக்கிறவர். அவர் இந்த புயலின் மத்தியில் இருக்கிற என்னை விடுவிப்பார். எனக்கு மிகுந்த சமாதானத்தை கட்டளையிட்டிருக்கிறார். என் சூழ்நிலைகளே அவருடைய சமாதானத்தை பார்ப்பேன். இந்த கடல் அலை ஒன்றும் செய்யாது, இந்த பெருங்காற்று ஒன்றும் செய்யாது. நான் இவைகளை மேற்கொண்டு கடந்து செல்வேன் என்று நீங்கள் விசுவாசத்தில் நில்லுங்கள். உங்கள் விசுவாசத்தை கர்த்தர் இன்று கனப்படுத்துவார். நீங்க அந்த சீறிக்கொண்டு வருகிற புயல், சீறிக்கொண்டு வருகிற அலை ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. நீங்கள் அவைகளை தாண்டி முன்னேறி செல்வீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.